பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் நகராட்சி சுங்கச்சாவடியில் சுங்க வரி வசூல் செய்யும் ஒப்பந்த ஊழியர் அடாவடியில் ஈடுபடுவதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மரியாதை குறைவாகவும் மிரட்டும் தொனியிலும் பேசுவதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் நகராட்சி சுங்கச்சாவடியில் சுங்க வரி வசூல் செய்யும் ஒப்பந்த ஊழியர் அடாவடியில் ஈடுபடுவதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த வீடியோ காட்சியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மரியாதை குறைவாகவும் மிரட்டும் தொனியிலும் பேசுவதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சேதுகுமரன். சேதுகுமரன், இப்ப ராமேஸ்வரம் நகராட்சி சுங்கச்சாவடியில சுங்க வரி வசூல் செய்யும் ஒப்பந்த ஊழியர் அடாவடியில் ஈடுபடக்கூடிய ஒரு வீடியோ பதிவு வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பான புகார் என்ன? ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? கண்டிப்பா பூர்ணிமா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான சுங்கச்சாவடி இயங்குகிறது. அதாவது பேருந்து நிலையத்துக்கு முன்பாக சுங்கச்சாவடி அமைத்து அங்க வரும் சுற்றுலா பயணிகளிடம் வெளியூர் மற்றும் வெளிமாநிலத்திலிருந்து வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் சுங்கச்சாவடி வசூல் செய்யப்படுகிறது. இது பணிபுரியும் தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் கம்புகளை கொண்டு அடாவடித்தனமாக வண்டிகளை நிப்பாட்டியும் வண்டி மேல் தாக்கியும் வசூல் செய்வதாக புகார் இருந்தோம். இதே போல ஒரு அரசு பேருந்து மேல் இந்த மாதிரி தாக்குதல் நடந்தால் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இறங்கி பேருந்து விட்டு இறங்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாக இப்ப மேலும் சுங்கச்சாவடி தனியார் ஒப்பந்தங்கள் மிரட்டும் ஒருமையாக பேசியும் அடாவடித்தனமாக வசூல் செய்வதும் தொடர்கதையாவது. இது உடனே நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இது சரி செய்ய வேண்டும். ஒப்பந்ததார் பணியாளர்கள் இந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் மற்றும் அரசு ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் புகார் செய்துள்ளனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சேதுகுமரன்.